ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிறுத்தைக்குட்டி சிங்கப்பன் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சிகப்பரிசி வறுத்து பொடி பண்ணி அது வந்துட்டுருக்கு. நம்ம இது வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேரட் திருகி வச்சுருக்கேன், பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வெந்துருச்சு. நம்ம இதை புட்டுக்குழல்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். இது மாதிரி தள்ளி அதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தள்ளி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இது இந்த மாதிரி உதுத்தி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இதில் இப்படியே நாட்டு சக்கரை சேர்த்து தேங்காய் துருவி சேர்த்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இதை நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு வெடித்து பொரிஞ்சு வரட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸு, கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இது கூட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பிசையும் போது அந்த தண்ணியில் உப்பு சேர்த்து கரைச்சி தண்ணி தெளித்து மாவு பரட்டும் இல்லைங்களா, அப்படியே சேர்த்துக்குங்க. நான் அது நாட்டு சக்கரை சேர்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க. கேரட் நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறிக்கிச்சு. நம்ம இப்படி கையில் கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுக்கலாம், உதிரி உதிரியாக. தெரியுதுங்களா? நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவு. இப்போ நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்படி உதிரியாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இது ஆவியில் வெந்துருச்சு இல்லைங்களா, அதனால் ரொம்ப சூடு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட மிங்கிள் ஆகட்டும். ஒரு 2 செகண்ட் மட்டும் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். கலந்து கொடுத்துட்டு வரேன். ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு கலர முடியல. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்களா? இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிவப்பு அரிசி, புட்டு, கேரட் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா திருப்பியும் நல்லா உதிரி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருவோம், அதுக்கப்புறம் ஆறட்டும். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணும்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் திருவியும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம இனிப்புக்கு சேர்த்தோம் இல்லையா, அது மாதிரி நான் அதெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய். ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ தட்டுக்கு மறுமையாக ரெடியாச்சு. இப்படி உதிரி உதிரி ஆயிடுச்சு பாருங்கள்.